வெல்கம் டு கேடி எக்ஸாம் நோட்ஸ் சேனல். ஆர்ஆர்பி குரூப் டியோட கம்ப்ளீட்டான கைடு தான் இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், சேலரி எவ்வளோ இருக்கும், என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதாவது சேலரியை தாண்டி நமக்கு எதுவும் பெனிஃபிட்ஸ் இருக்குமா, சிலபஸ் என்ன மாதிரி இருக்கும், ஸோ எக்ஸாம் டேட்டு, ஸோ அதை பற்றின முழு வீடியோ தான் நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து அறிவிச்சிருந்தாங்கன்னா, அதாவது இத்தனை வேக்கன்சிஸ் இருக்கு, 22,000 வேக்கன்சிஸ் இருக்கு அப்படின்னு டிசம்பர் மாதம் 2025 வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதம் வந்து ஜான் 26 21 இல்லை 22 வந்து நமக்கு அஃபிஷியலாக அப்ளை லிங்க் எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன நமக்கு என்னென்ன வேலைலாம் இந்த குரூப் டியில் பார்க்குற மாதிரி இருக்கும், அதுக்கு நான் அப்ளை பண்ணலாமா, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஆர்பி குரூப் டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரயில்வே ரெக்வயர்மெண்ட், ஆர்ஆர்பினா ரயில்வே ரெக்வயர்மெண்ட் போர்டு. ஸோ அவங்க வந்து ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து லெவல் 1 எக்ஸாம் இருக்குல்ல, கொஞ்சம் ஒரு பேசிக்கான எக்ஸாம் இந்தியன் ரயில்வேஸ்ல. ஸோ இதுக்குள்ள நம்ம போனோம்னா நமக்கு வந்து என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் லைக் ட்ராக் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஹெல்ப்பர். நம்ம ஏதாவது ஒரு அசிஸ்டன்ட் இல்லை ட்ராக் மெயின்டைன் பண்றது, ஸோ அந்த மாதிரி வேலைகள் தான் இருக்கும். ஸோ இது என்னென்ன வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்லிட்டு வரேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ். ஸோ டிசம்பர் 2025 லாஸ்ட்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 22,000 வேகன்சிஸ் வந்து இருக்கு குரூப் டிக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்போ வந்து அறிவிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, ஜனவரி 20 இல்லை 21 2026 வந்து அஃபிஷியல் லிங்க் வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு வந்து ஆர்ஆர்பி சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வாங்க மற்ற டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுல எக்கச்சக்க ஜாப்ஸ் வந்து இருக்கு குரூப் டில. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து ட்ராக் மெயின்டெனர். அதாவது இந்த ரயில்வே தண்டவாளத்துல ட்ராக் எல்லாம் இருக்கு தெரியுமா, ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ற மாதிரி தான் வேலைகள்லாம் இருக்கும். ஸோ அங்க நமக்கு என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னா, ரயில்வே பாதையை பராமரிப்பது. ஸோ ட்ராக்ஸ் எல்லாம் எதுவும் விரிசல் இல்லாம இருக்கா, ஸோ எந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கு, நல்ல கண்டிஷன்ல இருக்கா அப்படின்னு நீங்க வந்து செக் பண்ணணும். அதே மாதிரிதான் பாதையில் முறிவு சேதம் இருக்கா என பார்க்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்க பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து கம்பிகள் ஸ்லீப்பர்கள் மாற்றுவது. ஸோ கொஞ்சம் கடினமான வேலையை தான். நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மாத்துற மாதிரி இருக்கு தெரியுமா, ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க பாக்குற மாதிரி தான் இருக்கும். ரயில் வந்து பாதுகாப்பாக ஓட வந்து நம்ம ஹெல்ப் பண்றோம். ஸோ அதுக்கான ட்ராக்கை வந்து நம்ம மெயின்டைன் பண்றோம். நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் தெரியுமா, ட்ராக் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இதை தான் நம்ம இந்த ஜாப்ல வந்து பாக்குறோம், ட்ராக் மெயின்டெனர். ஸோ இதுவும் ஒரு போஸ்ட் தான். ஸோ பிசிக்கல் ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கும்னா ரொம்ப ஹையா இருக்கும். நீங்க ரொம்ப பிசிக்கல் ஒர்க் பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னென்ன பிசிக்கல் வேலை இருக்கும்னா, நடக்கணும், ரொம்ப தூரம் நடக்கணும், தூக்கணும், வெயிட் எல்லாம் அதிகமா தூக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெயில்ல தான் வேலை இருக்கும். ஏன்னா ட்ராக் மெயின்டெனன்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், இன்டோர் கிடையாது, கண்டிப்பா அவுட்டோர் தான். வேலை பளு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் இந்த ஜாப்ல. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாயிண்ட்ஸ்மேன். ஸோ பாயிண்ட்ஸ்மேன்னா என்ன, அந்த வேலை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில் சரியான பாதைக்கு செல்ல ட்ராக் பாயிண்ட் மாற்றுவது. அதாவது இப்போ இந்த மாதிரி ட்ராக் இருக்குன்னா பக்கத்துல இன்னொரு ட்ராக் இருக்கும். ஸோ எந்த ட்ராக்கு மாற்றணும் அப்படிங்கிறத நீங்க தான் சொல்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க, நீங்க இதை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் வந்து ரயிலுக்கு வந்து சிக்னல் கொடுப்பது. லைக் இப்போ வந்து கிரீன் வந்து செல்லலாம் அப்படின்னா நம்ம ரயில்வே எல்லாம் பார்த்துருப்போம். நிறைய பேர் வந்து ரயில் போகும்போது இந்த மாதிரி ஒரு கொடி ஆட்டிக்கிட்டு இருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி வேலை. ஸ்டேஷன் அருகே வேலை செய்வது. ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னா அதுக்கு பக்கத்திலே வேலை செய்யணும். ஆனா இந்த வேலை ட்ராக் மெயின்டெனர்னா நீங்க ட்ராக் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலயும் போய் நீங்க தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாயிண்ட்ஸ்மேன்னா ஸ்டேஷன் பக்கத்துல வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாதுகாப்பாக ரயில் வந்து இயக்க உதவுவது. ரயிலுக்கு வந்து கரெக்டான சிக்னல் கொடுத்து அது பாதுகாப்பாக உதவி செய்வதற்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்மேன் ஒர்க்கெல்லாம் இருக்கும். பிசிக்கல் ஒர்க்கும் இதுக்கு கண்டிப்பா ஹை தாங்க. ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகேவான ஹை தான். ஸோ என்ன மாதிரி வேலையெல்லாம் இருக்குன்னா, நீங்க நிக்கணும், நடக்கணும். இது வந்து ஷிஃப்ட் டியூட்டியா தான் இருக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பிசிக்கல் ஒர்க் வந்து அஃப்கோர்ஸ் இதுல வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் லோகோ ஷெட். ஸோ இதுல என்ன மாதிரி வேலைகள்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரயில் என்ஜின் பராமரிப்பில் உதவுது. ரயில் என்ஜின்ல ஏதாவது கோளாறு ஏற்பட்டா ஸோ அதுல உள்ளதை நீங்க தான் பாக்குற மாதிரி இருக்கும். என்ஜினை சுத்தம் செய்தல், பாகங்கள் பார்க்குதல். ஸோ என்ஜினை வந்து எப்போதும் கிளீனா வச்சுக்கணும். லைக் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி எந்த டவுட்டும் இல்லாம பாத்துக்கணும். ஏன்னா ஃபுல்லா அது மிஷினரிஸ் தானே. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். மூத்தவர்களுடன் பழுது பார்க்க உதவுதல். ஸோ சீனியர் வந்து ரிப்பேர் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து லோகோ ஷெட்டை சுத்தமாக வைத்தல். ஸோ லோகோ ஷெட்னா அதை வந்து ரொம்ப கிளீனா வச்சுக்கணும்.
அடுத்து வந்து ஃபிசிக்கல் ஒர்க் வந்து இதுலேயும் வந்து அதிகமாக தான் இருக்கும். எந்த ஆனால் இது வந்து நம்ம ரொம்ப நம்ம வெளியே பார்க்குற மாதிரி இருக்காது. ஏன்னா ட்ரெயின் இன்ஜின் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். என்ஜின் சுற்றி வேலை, தூக்கல், சுத்தல் மற்றும் ஃபிசிக்கல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அசிஸ்டன்ட் லோகோ ஷெட்டுக்கான வேலைகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, தினசரி ரயில்வே பணிகளில் உதவி. ஸோ டெய்லி ரயில்வே என்னென்ன டியூட்டிஸ்லாம் நார்மல் டியூட்டிஸ் இருக்கும், ஸோ அதில் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரக்கு ஏற்றம் இறக்கத்தில் உதவி. ஸோ நிறைய வந்து கூட்ஸ் ட்ரெயின்ஸ் எல்லாமே போகும்ல, ஸோ அதில் வந்து நம்ம வந்து கூட்ஸ் எல்லாம் ஏற்றுறதுக்கும் இறக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும். யார்ட் அண்ட் ஸ்டேஷன்களில் வேலை. ஸோ சேம் ஆஸ் வந்து ஸ்டேஷனில் வந்து வேலை இருக்கும். ரயில் இயக்கம் சீராக நடக்க வந்து உதவி புரியும். ஸோ ஃபிசிக்கல் ஒர்க் இதில் தான் கொஞ்சம் வந்து மீடியமாக இருக்கும். ஸோ நடுத்தர ஃபிசிக்கல் ஒர்க்னு சொல்லுவாங்களா, ரொம்பவும் இல்லாமல் கம்மியும் இல்லாமல் மீடியமாக இருக்கும். சில இடங்களில் மட்டும் நம்ம தூக்கி இறக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி இது வந்து கூட்ஸ், ஸோ அந்த மாதிரி வேலையாக தான் இருக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ அவ்வளோ வேலை தான் இருக்கானா இல்லை. ஸோ இன்னும் ரயில்வே ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட், ஸோ அந்த மாதிரி வேக்கன்சியெல்லாம் வரும். அண்ட் வந்து ஹெல்ப்பர் அந்த மாதிரி வேக்கன்சியும் வரும். ஸோ அதில் வந்து நான் ஆட் பண்ணல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், லைக் இன்டோர் மாதிரி இருக்கும். அப்போ இதில் வந்து டைப்பிஸ்ட் எல்லாம் வராதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிடையாது. அது வந்து நம்ம வந்து கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் போனால் தான் டைப்பிஸ்ட் அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு ரெகக்னைஸ்ட் போர்ட்லேருந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா ஐடிஐ இல்லை என்ஏசி சர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஏஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 18லேருந்து 33 இருக்கணும். அஃப்கோர்ஸ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து சேலரி பே லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லெவல் 1 இருக்கிறதுலே ஸ்டார்டிங்னா இதுதான். ஸோ இதுக்கு மேலே போக போக சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து 7th பே கமிஷன். ஸோ பேசிக் பே வந்து 18K வந்து இருக்கும். ஸோ இன்ஹேண்ட் வந்து 22 கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து அலோவன்ஸ் கொடுப்பாங்க, ஹவுஸ் அலோவன்ஸ், மெடிக்கல் அலோவன்ஸ் கொடுப்பாங்க. அண்டு நம்ம குழந்தைங்க வந்து எங்கேயும் படிச்சாங்கன்னா ஸோ அதுக்கான அலோவன்ஸும் நம்ம கொடுப்பாங்க. இப்போ வந்து ரீசனாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும். 8th பே கமிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லாருக்கும் சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆக வந்து வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவ்வளவுதான் கிடைக்கும்னு அக்யூரேட்டா சொல்ல முடியாது. பட் பேசிக் பே வந்து இவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பே லெவல் வந்து. ஏன்னா லெவல் 1 போஸ்டிங் தானே, அதனால தான் இந்த மாதிரி இருக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ எந்த மாதிரி இருக்கும், எக்ஸாம்ஸ் எந்த மாதிரி இருக்கும், ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டும் வேற என்னென்ன மெடிக்கல் டெஸ்ட் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிபிடி எக்ஸாம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ் வந்து கேட்பாங்க, ரீசனிங் வந்து கேட்பாங்க, மென்டல் எபிலிட்டி. அடுத்து வந்து மற்ற ஜிகே ஜென்ரல் நாலேஜ் கேட்பாங்க, லைக் ஃபிசிக்ஸு, அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் எல்லாம் அதுலேயே போயிடும். ஸோ மற்ற என்னென்ன கேட்பாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் கேட்பாங்க. அண்டு கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே சிபிடியில் வரும். இது வந்து ஒரே எக்ஸாம் தான். அதே இது நீங்கள் குரூப் டினால ஒரு எக்ஸாம் தான். அதே இது கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்னா 2 லெவல் இருக்கும். சிபிடி 1 இருக்கும், சிபிடி 2 இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஸோ வந்து கவலை இல்லை. இதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு ஒன்று வைப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நம்ம அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். டோட்டலாக வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. டியூரேஷன் வந்து நமக்கு வந்து 90 மினிட்ஸ், 1.5 மணி நேரம் வந்து கொடுப்பாங்க. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குங்க. 1/3 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்ல போயிடும். மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின், ரீசனிங் மென்டல் எபிலிட்டில இருந்து 30 கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் லைக் கரண்ட் அஃபேர்ஸ் அதுல இருந்துலாம் 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் எக்ஸாம் பேட்டர்ன். அடுத்து சிலபஸ் ஓவர்வியூ. ஸோ மேக்ஸ்ல என்னென்ன கேட்பாங்க, ரீசனிங்ல என்னென்ன கேட்பாங்க, ஜென்ரல் சயின்ஸ்ல என்னென்ன கேட்பாங்க, அப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னென்ன கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே இங்க இருக்கு. ஸோ என்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சிஆர்டி. அதாவது இப்போ நீங்க தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, ஸோ நீங்க என்ன புக் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ப்ரிஃபர் கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சமச்சீர் புக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே என்சிஆர்டி, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாம் தெரியுங்களா, ஸோ அவங்க படிக்கிற புக்ஸ் தான் என்சிஆர்டி புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புக்ஸ் 6th இருந்து 10th வரைக்கும் வந்து படிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஸோ இதுக்கெல்லாம்
புக்ஸ் எல்லாம் என்னால் வாங்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட லேர்னிங் போர்ட்டல் இருக்கு. ஸோ அவங்க வந்து குரூப் டிக்கு என்னென்ன மெட்டீரியல் இருக்கும் அது எல்லாத்தையுமே அவங்க இதில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து எல்லா மெட்டீரியலும் ஆன்லைனில் எடுத்து படிச்சுக்கலாம். எனக்கு ஆன்லைனில் படிக்க முடியாதுன்னா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பிஇடி, அதாவது இப்போ நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் அதாவது ஆண்கள் வந்து 35 கிலோ தூக்கிட்டு 100 மீட்டர் வந்து ஓடணும். 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஓடி முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டரை வந்து 4 நிமிடம் 15 வினாடிகள்ல நீங்க வந்து ஓடி முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதே இது கேர்ள்ஸா இருந்தால் 20 கேஜியை 100 மீட்டர் தூக்கிட்டு ஓடணும். 1000 மீட்டர் வந்து 5 நிமிடம் 40 வினாடிக்குள்ள வந்து ஓடி முடிக்கணும். ஸோ இதுல கண்டிப்பா பாஸ் ஆகணும். பாஸ் ஆகணும்னா ரிஜெக்ட் ஆயிடுவீங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஹெல்த்தையும் நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. நான் இப்போ கண்ணாடி போட்டிருக்கேன் ப்ரோ, அப்போ நான் எக்ஸாம்லாம் எழுதலாம்னா ஸோ அதுக்குன்னு தனி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம முன்னாடி பார்த்த எந்த ஜாப்ஸ்க்குமே கண்ணாடி போட்டிருந்தா எடுக்க மாட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா முன்னாடி. ஸோ அது கண்ணாடி போட்டிருந்தா எடுக்க மாட்டாங்க. மற்ற ஜாப்ஸ்க்கு வேணாதான் கண்ணாடி போட்டிருந்தா நீங்க வந்து போகிற மாதிரி இருக்கும். லைக் வந்து நீங்க இப்போதைக்கு அப்ளை பண்ணி நீங்க வந்து எழுதுங்க. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்த ஜாப்ஸ்க்கு வந்து கண்ணாடி போட்டிருந்தா போகலாம், எதுக்கு வந்து போக முடியாது அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதனால 21, 22 வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நான் இன்னும் ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து போடுறேன். அடுத்து வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்டு. ஸோ மெடிக்கலாக நம்ம வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கணுங்க. அதாவது நான் சொன்ன தெரியுமா, இப்போ கண்ணாடி போட்டுறது, விஷன், மற்றபடி ஒரு ஜென்ரல் ஹெல்த்தில் ஸோ அதில் வந்து ஃபிட்டாக இருந்தால் தான் நம்மளை வந்து மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ எப்போ வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஜான் 2026 21, 22 வந்து கண்டிப்பா வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அப்பவுமே வந்து சொல்லிடுவாங்க எப்போ வந்து சிபிடி வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்னு. அப்புறம் வந்து ப்ரிப்பரேஷன் டிப்ஸ். ஸோ நான் எப்படி படிக்கிறது, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்போ நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ண கஷ்டமா இருக்கும். பட் வேலைக்கு போகல, நான் ஃபுல் டைமா படிக்கிறேன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல நீங்க சிலபஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா கவர் பண்ணணும். ஸோ அடுத்து இருக்கிற டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஃபுல் இதுக்கு முன்னாடி ரயில்வேஸ்ல கேட்ட எல்லா கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும். எல்லா கொஸ்டின் பேப்பரையும் நீங்க படிச்சாலே கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணி உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல போர்ஷனை முடிங்க. ஃபர்ஸ்ட் மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மேக்ஸுக்கும் ரீசனிங் எபிலிட்டி இருக்கு, அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஜிகே அதெல்லாம் சும்மா ஒரு மேலோட்டமா படிச்சிருங்க, ரொம்ப டீப்பா படிக்க வேண்டாம். ஏன்னா குரூப் ஒன்றும் கிடையாது. மேலோட்டமா படிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஃபுல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. எக்கச்சக்க கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நோ சிலபஸ் அண்ட் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸையும் பேட்டர்னையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் டெய்லி மார்க் டெஸ்ட். டெய்லி படிக்கிறீங்களா? என்னால் வந்து இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கே டெய்லி படிக்கும்போது ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக முடிச்சுட்டே வாங்க. ஸோ அதே உங்களுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் தான். ரிவைஸ் பேசிக்ஸ் ஃப்ரம் என்சிஆர்டி. ஸோ அதான் பேசிக்ஸ்லேருந்து கற்றுட்டு போங்க. மேக்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஜென்ரல் சயின்ஸாக இருக்கட்டும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனல்லே கொடுக்குறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்டே கன்சிஸ்டன்ட், தொடர்ந்து படிக்கணும். டெய்லி ஒரு 3 மணி நேரமாச்சும் படிச்சாதான் நம்ம படிச்சது வந்து ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி 147 மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாள் படிச்சீங்கன்னா அது நல்லா தெளிவாக படிச்சுட்டு 4th நாள் அதை எடுத்துட்டு மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்து 7th நாள், அடுத்து வந்து அந்த மாதிரி அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே போய்கிட்டே இருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல மைண்ட்ல இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உள்ள போயிடலாம். ஒய் ஆர்ஆர்பி குரூப் டி. ஃபர்ஸ்ட் வந்து ஏன் குரூப் டிக்குள்ள போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டிக்குள்ள தான் போகணும் இல்லை, நீங்க கிராஜுவேட் முடிச்சிருந்தா அதுக்கான நோட்டிஃபிகேஷனே வந்துட்டு எப்போ 2025ல வந்து அப்ளை லிங்க்லாம் கொடுத்துட்டாங்க. அப்ளையும் பண்ணிட்டேன் நான். நீங்க அப்ளை பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்க. அப்ளை பண்ணலன்னா சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த இயர் 2026ல மறுபடியும் டிசம்பர்ல தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இது வந்து 10th முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஏன் ஆர்ஆர்பி குரூப் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டியான ஒரு ஜாப். இப்போ நீங்க பிரைவேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி கிடையாது. அது எப்போ வேணாலும் உங்களுக்கு தூக்கலாம், நீங்க வெளியே போகணும். பட் இங்க வந்து அப்படி கிடையாது. நம்ம கரெக்டா ஒர்க் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் தான். அதனாலதான் வந்து நல்ல சேலரி அண்ட் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ். ஸோ சேலரியும் நல்லா இருக்கும், பட் பெனிஃபிட்ஸ் அதை விட ரொம்பவே நல்லா இருக்கும். எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. மெடிக்கல் அலோவன்ஸ், ஹவுஸ் அலோவன்ஸ், அண்ட் நீங்க இஃப் யூ ஹாவ் அ சைல்டு மீன்ஸ் அவங்களுக்கான
எஜுகேஷன் அலோவன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. கெரியர் க்ரோத்தும் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 3 வருஷம் இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கடுத்து நீங்கள் அதை உள்ளே எக்ஸாம் எழுதி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லை வந்து க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் ஒய் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இதுக்கான ஆன்சர் தான் நான் சொல்லுவேன். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க, நீங்கள் படிக்கிறீங்கன்னா நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ என்ன டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. நான் கண்டிப்பாக அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருங்க. இன்னும் என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்குமோ மறக்காமல் கேளுங்க. ஸ்டடி நோட்ஸ் எதுவும் வேணும்னா கேளுங்க. ஒர்க் போகிறீங்க போகலாம், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யுங்க. முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.